ஏய் வீடு அத்தே இத சாய்ந்திடா வணக்கத்தை பணியாளர் முறையா வைக்கிறேன். இது வரைக்கும் நான் மனவளத்தைய பார்த்ததில்ல. நீங்க பெண்கள் மட்டும் போறீங்க. நான் வரமா நாங்க தெரியுமா கலைகளை பறித்து ஆர்வங்களை கொடுத்து கால்மேல கூந்தல் சொல்லிட்டு அடுத்த நம்ம நீராட வந்து எங்களோட வழக்கம். அதெல்லாம் ஆண்கள்லாம் வரக்கூடாது. ஆமா ஆண்கள் வந்து குளிக்க மாட்டீங்களாங்க? ஆடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிப்பா ஆடையெல்லாம் அவுத்து வச்சு நீங்க குளிப்பீங்க. ஆண்கள் வந்து பூஜை பண்ணுவீங்க. ஒரே துறையில குளிப்பீங்க. நீங்க துணியில குளிக்கலாம், நானும் துணியில குளிக்கலாம். ஒட்டு பார்க்காத குளிக்கணும். எப்படிடா? நீங்க தண்ணிக்குள்ள முழுகிக்கணும். நான் மேலே சோப்பெல்லாம் போட்டுக்கிறேன். நீங்க மேலே ஏந்தும் போது நான் தண்ணிக்குள்ள பூந்துக்கிறேன். என்னம்மா பார்க்க மாட்டீங்க நீங்க? சைலன்ஸ் கம்ப்ளீட் பசங்களா. சரி அதெல்லாம் ஒருத்தோடு பார்க்காத குளிக்கலாமா? பார்க்கலாம் தேவல. எப்படி? அதான் சொன்னேன். அப்படியா? எப்படி? ஆடி பறிக்கொண்டே. ஆமா போகலாமாடி? போலாமே. ஆகட்டும். Thank you.
இப்படி ஆடிக்கொண்டு மன்னர் சபைக்கு செல்ல வேண்டும். ஆமா சரி. ஆமா இது வரைக்கும் நாங்க வாயை திறந்தவே நீ வாயை திறந்து சொல்லு. ஆடி பாடிக்கொண்டே போறா.
ஒருவர் சாய்ந்தே உடம்போனே ஆடலாம் ஆடலாம் எப்பொழுதும் காலம் முழுவதும் ஈடுபடுவதில் சந்தோஷமா எப்படி ஒரு பூவெடுத்து வைக்கிற பின்னாலே அதை கீரை பூ சொக்கர கண்ணாலே வைக்கிற போய் நம்ம உண்டாச்சு ஒரு பூவெடுத்து வைக்கிற பின்னாலே நம்ம இப்படி ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருந்தாக்கா தவறா நினைக்க மாட்டாங்களா? அதனால நம்ம திருமணம் நடக்கவில்லை. நீயோ ஏழை அதனால ரொம்ப பயமா இருக்குதுங்க. நான் எப்படி நம்புவது? என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் இதே நாட்டில் இருந்தால் நாம் இருவருக்கு திருமணம் நடக்காது. அதோ பார்த்தாயா பாண்டிய நாடு, அங்கே பாண்டிய நாடு சென்று நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம். நாட்டுக்கு கொற்றவனாக
யாருக்கு எங்க வீட்டுல கிளம்புறதே பெரிய போராட்டமா போச்சுங்க. என்னடா போறாச்சு? எந்த நேரம் அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் கடிச்சுக்கணும் இதே ரோதனை தான். ஓ ஒரு சண்டை வந்தா அடிச்சுக்குவாங்க, இல்ல பிடிச்சவங்க பிடிச்சுன்னு அடிச்சுக்குவாங்க. அது என்னடா கடிச்சுக்கணும்? அதாவது வலு இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, வலுலா புடிச்சு கடிக்கிறாங்க. எங்க நடக்குது? தண்ணி பிடிக்கிற குழாய் நடந்தது. எங்க அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய குழாய்க்கு தண்ணி பிடிக்க போயிருக்கிறாங்க. போன இடத்துல என்ன நடத்தல, என் அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டான். உடனே என் பொண்டாட்டி அவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டான். முடியாது. ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. சும்மா இல்லை. உடனே அண்ணன் பொண்டாட்டி சரி என் அண்ணன் பொண்டாட்டி அவன் சாமான் எடுத்துக்கிற அவன் வீட்டுக்காரர் தண்ணி குடிக்கிற போய் சேர்த்துட்டான். அவன் சாமான் என்ன? கல்யாணத்துக்கு அடுத்தவங்க சீர் வச்சா அண்டா குண்டா லொட்டு லொட்டுக்கு போட்டுட்டான். அண்டா குண்டா சரி, அது என்ன லொட்டு லொட்டு? அண்டா குண்டான்னு தூக்கி போய் வெளி வச்சா லொட்டு, வெளிக்கிட்டு உடம்பு லொட்டுக்கு. சரியான விடயம். ஆமா, அது முடிஞ்ச உடனே என் பொண்டாட்டி சும்மா இல்ல, உன்ன வந்தவள வீட்டு விட்டு போயிட்டாளே, அம்மையா சொல்லிட்டு இவன் சாமான் எடுத்து இவன் தண்ணி கிளம்பிட்டான். தண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மாச கணக்கு ஆகி போச்சு. நம்ம வேலை கிளம்பி சொல்லிட்டு பொட்டாட்டி கூட்டு சாப்பாடு போடுறது கேட்ட பாவம் தான். அது அழுத்த கம்பெனியாச்சு உனக்கு புத்தி இருக்குதா? வயிற்றுக்கு என்னடா சொல்றேன், ஏன்டா ஜென்மத்தை வச்சுக்கிறேன் எனக்கு சாவத்தான எங்க நடக்குது சண்டை? எங்க வந்து முன்னாடி கோவத்துல சாப்பாடு அலையிற ஒப்பா சம்பாதிச்சு சொத்து இருக்குது. போய் பங்கோட போய்ச்சு கிடையாது. எப்ப பார்த்தா தீனி தீனி மாதிரி என்ன கேட்டா ஓ பொண்டாட்டி ஒண்ணு கேட்க. எங்க அப்பா ஒண்ணு அதிகம் சேர்த்து வைக்கலைங்க. இன்னும் கொஞ்சமான சொத்து தான் சேர்த்து வச்சாரு. என்னடா சொத்து? ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம். இவ்வளவுதான் இருப்பு இதான் இருக்குது. இருக்கிற சொத்து இவன்தான். இதான் சொத்து. இங்க போய் பணத்தான முண்டாட்டி சொல்லிட்டா நேரா போய் தமிழ்நாடு பார்த்தேன். எங்க அண்ணன் முன்ன சும்மா இருக்க மாட்டான். ரெண்டு பேரும் சண்டை வரும். யோசனை பண்ணி பார்த்தேன். ஊர் தலைவராண்ட போனேன். ஐயா ஐயா எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது, அது ரெண்டா பணத்துக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு எங்க அண்ணனுக்கு என்னடா சேர்த்து வச்சு போன்னு சொல்லி தலைவர் தலைவராக சொன்னோம். அதிகம் கிடையாது. ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம், இது மட்டும் தான் இருக்குதுன்னு தலைவர் சொன்னாரு. குடும்பத்துல முன்ன பிறகுறதா கஷ்டத்தை அனுபவிப்பான், பின்னாடி பிறகு பிரச்சனை உண்டாக்கும். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்தை ரெண்டா பறிச்சிடுறேன் யோசனை பண்ணி பார்த்தாரு. அண்ணன் தம்பி ரெண்டு பேரு, புளிய மரம் பசுமாடு ஒரு ஏக்கர் நிலம், இது ரெண்டா பங்கன்னு சொல்லிட்டு உடனே ரெண்டு பேரும் கூட்டார். அண்ணனுக்கு மேல் பாகம், ஒரு தம்பிக்கு கீழ் பாகம் வாங்கினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தருவர தலைவர் அல்லவா? ஆமாங்க. ஏண்டா சரியாகவே பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க. அதாவது பெரியவனுக்கு மேல் சொத்துல வந்து சொத்துல எங்க அண்ணனுக்கு மேல் பாகம், எனக்கு கீழ் பாகம் போறான்ட்டான். நாங்க மாடு வந்துட்டு அப்படியே குடும்பத்தை பார்த்தா அப்படியே மாச கணக்காச்சு. சரி தலைவர் தீர்ப்பு சொன்னாரு. சொத்து எப்படி பாக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கா போனேன். போய் பார்த்தா வீட்டு கிட்ட போகும்போது பார்த்தா ஒரே சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? அப்படியே சல 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 சத்தம். என்னடா சலசல சத்தம்? என்னாடி பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்தை ஏறி புளியா மரம் குடிக்கிறேன் பார்த்தேன். நேரா வீட்டுக்கு போனேன். கோழி வச்சாங்க. சிவகண்ட பார்த்த பார்த்த கோழில வாசி போட்டு நான் வீட்டுக்கு போட்டேன். உங்க அண்ணன் ஆளை வச்சு எப்படியோ ஆமா, அது மேல் பாகம், அவனுக்கு சேர வேண்டிய பாகம். நீ எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போறியே, அது என்னடா அர்த்தம்? எங்க தலைவர் என்ன திருப்பி சொன்னாரு? மேல் பாக்கம் ஒண்ணு கீழ் பாக்கம் சொன்னாரு. புளியா மரத்து மேல இருக்கிறது அவனுக்கு சொந்தம். பார்த்து கீழ் இருந்தா அது கீழ் பாகம் உனக்கு சொந்தம் வாரி வந்துட்டேன். அப்படியே பிச்சுக்கா பிச்சுக்கா பிச்சுக்கான்னு பாக்க. ரெண்டாவது பாகம் பசுமாடு இருந்தது. அந்த பசுமாடு கண்ணு போட்டு பால் கறக்குது. இந்த தகவலை எனக்கு சொல்லல. காதோட்டமா கேட்டு போய் பார்த்தா கண்ணுக்கு ஒரு பக்கம், காடு ஒரு பக்கம், மாடு ஒரு பக்கம் இருக்குது. நேரா கண்ணுக்கு அவுத்து விட்டேன். அப்படியே முட்டுச்சு. கேன் எடுத்து போனா மொத்த பாலை காரத்துக்கு நம்ம வீட்டுக்கு போனேன். கேட்டுக்கியா கதைய? இவங்க அண்ணன் அந்த மாட்டை மேய்த்து இவனை வைத்து பாடுபட்டு அந்த பால் கறக்கிற நேரத்துல நீ நோவாத போய் கறந்துட்டு தலைவர் என்ன திருப்பி சொன்னாரு? திருப்பி சொன்னாரு ஒன்னடிக்க மேல்பாடு கீழ்பாடு சொன்னாரு. மடி எங்க தொங்குது, பால் கறந்தாங்க எங்க போகுது, அதான் கேன்ல புடிச்சு மாட்டேன். கீழ் பாகம் உனக்கு சொந்த அதே பிடிச்சி வச்சேன். தலைவருக்கு மரியாதை கொடுத்தாவல நல்ல மரியாதை. சரி மூன்றாவது மகன் அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கணக்கா
போட்டான் கொத்து செடி 3 மாசம் அப்படியே செட்டு செட்டா கொத்து கொத்தா அப்படியே காப்பிக்கா அரப்பிக்கா இருக்குது பார்த்தாங்க தம்பி கொள்ளாதவன் மொத்தத்தை அவன் தான் அனுபவிக்கிறான் 4 ஆளை கூப்பிட்டுக்கணும் வா மொத்த செடி புரிய காய பறிச்சு சொல்லிட்டு கொண்டாடி சொல்லிட்டு போயிட்டான் இதை கேட்டு நான் சும்மா இருப்பேன் என்ன செய்ய ராத்திரி 7 மணிக்கு மொண்டாட்டிட்டு போனேன் மொத்த செடியும் போடுங்கண்ணேன் காய பறிச்சு கோன்ல போட்டேன் செடி அங்கே போட்டு வந்தேன் உங்க அண்ணா அந்த கைனியை விழுது தண்ணி பாய்ச்சி வேர்க்கல்ல போட்டு பணம் கொடுத்து வேர்க்கல்ல போட்டு களை எடுத்து மருந்து வச்சு இவ்வளவு பாடுபட்டு அவன் அனுபவிக்கிறது எல்லா செடி நீ இப்படி எடுத்து போறீங்க கீழ்பாக எனக்குங்க மண்ணுக்கு மேல செடி இருக்குது மண்ணு கீழே காய் இருக்குது பாடுபடுத்தலாம் அவன் பலன் அனுபவித்து நீ பண்ணுவேன் தலைவராண்ட போனேன் ஐயா நீங்க தீர்ப்பு சொன்னீங்க ஒரு பலனை அனுபவிக்க முடியல மொத்தம் என் தம்பி தான் அனுபவிக்கிறேன் நீங்க முடிஞ்சா தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க இல்ல நான் ஊரை விட்டு போறேன் தலைவர் சொன்னாரு நான் சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிரச்சனை உண்டாகிட்டான் தீர்ப்பை மாத்திடுறேன் ஏற்கனவே உனக்கு மேல் பாகம் உன் தம்பி கீழ் பாகம் தான் சொன்னேன் இப்போ உனக்கு கீழ் பாகம் உன் தம்பிக்கு மேல் பாகம் வாங்கடான்ட்டேன் இப்ப என்னடா பண்ண போறேன் நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் ஆடவன் கடாச்சேன் இந்த ஒரு பாகம் நான் அனுபவிக்கிறேன் நான் என்ன பண்றது என்னடா கெட்டு மூத்த கணக்கிறமே அப்ப சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு புத்தி இருக்கு என்னடா செய்தா அந்த ஒரு ஏக்கரை ஓட்டி கவுரு நட்டான் உங்க அண்ணன் உனக்கேத்த மாதிரி தான் பயிர் வைக்கிறான் 3 மாசம் ஆச்சு உள்ள கவுரு அப்படியே கதிரி செண்டு ஆகுது கூடி 60 வருஷம் போனா கதிரி வருஷம் கூடல போட்டு காட்டா வருஷம் மாடு போடுறான் படாத மாடு வெட்டி கிளம்பி வச்சு அவன் அனுபவிச்சு எல்லா இதையும் 4வது பாகம் தீர்ப்பு என் வீட்டுக்காரங்க வராதுன்ட்டார் அதோட வீட்டுக்கு வச்சு அவங்கள பார்க்க வந்தேன் அவனை பத்தி என்ன கேட்காத நான் தான் வந்து அரண்மனையில நான் வேலை இவன் ஒரு வேலை செய்ய மாட்டான் தெரியுமா ஒரு வேலை செய்ய மாட்டான் ஒண்ணு வேலைக்காரன் நான் ஒரு வேலைக்காரன் உன்னை கூட்டா நீ பதில் சொல்லு என்ன கூட மச்சலாம் மொத்தா முடிஞ்ச இருக்கிற பேச்சு இருக்குது பாருங்க பேச்சு ஓட்டா சொல்றான் எனக்கு டென்ஷன் ஆகாதா நீ யாரோ நான் யாரோ பொண்ணு பொண்ணு ராய் அப்படியே உமாடா ஐயோ பாபா என்னடா மச்சான்னு கேக்கட்டு உங்க அம்மானா உங்க அம்மா எங்க போய் வர சொல்றான் நீ தண்ணி கம்மி இருந்தா ஓட்டா சொல்றான் யாரு பார்த்து ஓட்டா என்ன கூட்டாளிங்க எல்லாம் ஒன்னால தமிழ்நாடு என்பது எனக்கு தெரியாது. இந்த தமிழ்நாட்டிலே உப்பு நீரால் துணைப்பட்டு இந்த மாபெரும் பரமகண்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பணிங்க எங்கதான் ஏற்பட்டு பண்ணீங்க? இது வெளிநாட்டுல இருந்து எங்க அண்ணன் அனுப்பிச்சான். ஏய் இல்ல 36 வருஷம் பாத்துக்கிறேன் இதே பையன் தான் போடுறேன்.
இன்ஜின் பெட்டால உம்மால இதான மாட்டிட்டு வரேன். திருப்பி பாருங்க. ஒம்மால சொல்றானே நீங்க அவனை போட்டு அடிச்சு என்ன போட்டு தாக்கி ஏய் இந்த பணினு கண்ணி விடு. ஏய் ஐயா என்ன இந்த பணி எப்படி இருக்கு? அது எங்க அண்ணன் பிள்ளைண்டா செல்லு கொரியன்ல வர வச்சு அமிச்சான். இத தொடாதீங்க ஐகாய் கையை வச்சா கப்பல் பாவி இப்பதான் போடுது. ஏய் முப்படியால் சுயமற்ற இந்த மாபெரும் பரதநாட்டில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டிலே அதாவது சேர சோய பாண்டியன் அது போல பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னர் என்று பெயர் படைத்து இந்நாட்டு மக்களை அன்பால் பணியால் பாசத்தால் ஒழுக்கத்தால் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு ஆமாங்க இந்நாட்டு மக்களை அணிகளை நமக்கு உயிரினு மேலாக மதித்து வாழ்ந்தார். ஆமாங்க. ஆனால் மக்களுடைய குறையை கேட்க அப்படி ஆகட்டும் ஐயா. நாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உருவசி ஓவாப்பினியும் செருவதையும் சேராது இயல்வது நாடு. உருவசி முதல்ல ஒரு நாடோ கிராமோ மக்களுக்கு பசி பற்றி இல்லாமல் வாழ வேண்டும். உருவசி உருவசி ஓவாப்பினியும் ஓவாப்பினி என்றால் மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ உருவசி ஓவாப்பினியும் செருவதையும் சேராது இயல்வது நாடு. சேராது இயல்வது நாடு என்ன தெரியுமா? சண்டை சச்சரவு இல்லாம இருக்க வேண்டும் ஒரு நாடு என்றால். பார்த்தாயா எப்படி ஒரு மகத்தான திருவிழா வைத்திருக்காங்க. இந்த திருவிழாவில குடிச்சிட்டோ அதை அதாவது பெரும்பாலான சண்டை இருக்கவே கூடாது. அந்த நாட்டு மன்னர்கள் அதாவது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வருவாங்க. அந்த கிராமத்துல நல்லா சூப்பரா செய்தாப்பா. அப்படி பண்ண மாட்டேங்க அமைதியா இருக்குதான் சொல்ல வேண்டும். அந்த ஊரை பத்தி அது வந்து ஊர் பத்தியும் அப்படி செருவதையும் சேராது என்பது நாடு. மக்கள் எல்லாம் எந்த குறை இல்லாமல் வாங்கி ஒரு பசுவை கண்டால் புலி என்ன செய்யும்? ஐயா எகிரி போய் பாண்டி சாப்பிடுங்க. நமது பாண்டியன் அப்படியெல்லாம் இருக்கப்படாது. பசுவும் புலியும் ஒற்றுமையோடு ஓர் துறையில் நீர் அருந்துகிறதா? ஐயா அதே மாதிரிதாங்க இருந்தது. எந்த குறையும் இல்லை ஐயா. பறவை இனங்கள் எல்லாம் பசு என்று உள்ளாவுகிறதா? ஐயா பசியில்லாத ஆலய பூஜைகள் அந்நிய நைவேத்தியம் நல்ல முறையில் நடந்தேறி வருகின்றன. நல்லபடியா நடந்து குறை என்பது இல்லை இந்த பாண்டிய மன்னருடைய ஆட்சியிலே. இருப்பினும் எனக்கு
நீங்க அள்ளி தரக்கூடிய வள்ளல் வாரி வழங்கக்கூடிய வந்தீங்க. உங்க மனதில ஒரு குறை என்றால் என்னன்னு தெரியலையே. என்ன குறை தெரியுமா? நானோ திருமணம் செய்தேன். பத்மா என்கின்ற ஒரு இளவரசியை திருமணம் செய்தேன். ஒரு மயிலும் செல்வம் இல்லாமல் மனவருத்தம், ஒரு குழந்தை இல்லாமல் மனக்குழப்பம். எனக்கு பிறகு இந்த பாண்டிய நாட்டிலே ஆட்சி ஆள்வதற்கு ஒரு பிள்ளை பேர் இல்லை என்பது பெரும் வருத்தம். எத்தனையோ ஆலைகளுக்கு சென்று இறை வழிபாடுகள் செய்து நானா தர்மங்களை வாரி வாரி வழங்கினேன். ஆகவே அந்த ஆண்டனுடைய ராட்சியத்தினால் 9 மாதம் நிறை மாதம் கர்ப்பிணியாக நிறைய மாதம் கர்ப்பிணி. ஆகவே என்னுடைய அன்பு மனைவி நான் அழைத்ததாக அன்பு மரண முடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பு பயணமது அக்குறளுக்கேற்ப நான் யார்? இது என்ன நாடு? இதுதான் நிலவளம் நீர்வளம் பொன்வளம் எழுத நன்னாடு, அதாவது பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டு மன்னர் பாண்டியனுக்கு மனைவியாக பத்மா யாதொரு குறையுமெல்லாம் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக அவைக்கு
புதல்வர் வீடு கவலை பார்க்க வேண்டும். ஏண்டா ராஜா? அம்மா, வணக்கம்மா, வணக்கம்மா. வணக்கம்டா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு. அப்படியா? மன்னர் இருக்கிறவங்க, நீங்க இருக்கிறவங்க, நாட்டு மக்கள் இருக்கிறவங்க எந்த குறையுமே கிடையாது. அப்படியா? உங்க புண்ணியத்துல, மன்னர் புண்ணியத்துல, ஆண்ட புண்ணியத்துல நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். அப்படியா? சரி, இருந்தாலும் ஆமா, எனக்கு புதாக வர வேண்டிய காலதாமதம் அம்மா கேக்குறீங்க. சொல்லி பார்க்கலாம். அம்மா, ஆ, அரசாங்கத்துக்கு வரலாம் ஓட்டோட்டமா ஓடி வந்தேன். அப்படியா? வரும்போது எனக்கு பசி அதிகமாகி போச்சு. பசி அதிகமாகி விட்டதா? ஆமாம்மா. அதனால வீட்டுக்கு போய் பார்த்தா என் சம்சாரம் சாணி போட்டுட்டு சாணி வர போட்டான். ஏண்டா சாணி போட்டுட்டு சாணி வர போயிட்டாளா? வாசலுக்கு சாணி தெளிச்சிட்டு கொட்டா சாணி வர போயிட்டான். அப்படி தெளிவா சொல்லு. அவதான் இல்லையே. ஆ, எங்க அம்மா கூட்டு சாப்பாடு போட சொல்லலான்னு பார்த்தா அப்புறம் அந்த கண்ணு தெரிஞ்ச நொல்ல கண்ணி பக்கத்து வீட்டுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போட்டான். ஏண்டா ஒரு கண்டு தெரியுது அம்மா பார்த்து அப்படி சொல்லலாமா? வயசான கேள்வி. ஆ, வயசாகி போச்சு, கண்ணு தெரிஞ்ச வெத்தலை பாக்கு வாங்க போட்டா. வெத்தில பாக்க போயிடுச்சு. 2 பேருமே இல்ல. ஆ, மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. 8 மணி வரல 2 பேர் வரவே இல்லை. வரலையா? அந்த நேரம் காலையில வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்க. ஏகாலி விடு. அப்படியா? ஆமா, தொழிலாளி. ஆ, அவங்க வந்து சாப்பாடு கேட்டாங்க. கேட்டாங்க. சாப்பாடு கேட்ட உடனே கொட்டாசாணி போற சம்சார வீட்டுக்கு வந்து வீட்டோட நுழைஞ்சு கூழ் பண்ணல கையை விட்டு கொஞ்சம் கூழல் ஏகாலி விட்டு போட்டுட்டு போயிட்டு கொட்டாசாணி வரை கிளம்பிட்டான். அப்ப உனக்கு சாப்பாடு? அந்த நேரம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. அந்த யாரு உனக்கு குழந்தை இருக்கா? பொண்ணு இருக்குது. ஆ, உடனே என் பொண்ணு என் சம்சாரத்தை பார்த்து அம்மா, எனக்கு ஆள் வருதுமா அப்படின்னு சொல்லி குழந்தை. யாரு உன் பொண்ணு சொல்லிட்டா? சின்ன அப்புறம் குழந்தை. என்னாச்சு? அவன் என்ன பண்ண, குழந்தை ஆ. வாசலுக்கு உட்காரு, ஆ. கொட்டாசாணி வாரிக்கு வந்து வாரி போட்டேன். என் சம்சாரம் போயிட்டான். யாரும் மனைவி போயிட்டா? போயிட்டான். அது பிறகு என் சம்சாரம் போன உடனே வெத்தலை பாக்கு வாங்க போன கண்ணு தெரியாம வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து வாசல் வழியா வீட்டில் நுழையும் போது பார்த்தா போது வாசல்ல என் பொண்ணு குத்து குத்தா வச்சுட்டு இருந்தது. ஐயையே, இத பார்த்ததே எங்க அம்மா கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துடுச்சு. என்னடா இது, ஆ. ஏகாலோட வந்தாங்க. ஆமா. வந்தவங்களை கூழ் போட்டு போனா 7 வரைக்கும் விக்கிறவங்களை எண்ணெய் விலை விக்குது. ஆ, கூழ் பாலிட்டு வாசல்ல வெள்ள கூழ் சிந்து போய் கிடக்குது. ஐயையே, அவங்க வயசு கூப்பாடுல போட்டாங்க. ஐயோ, ஏண்டா அவங்களுக்கு கண் தெரியாத உன் கண்ணு தெரியாது போட்டாங்க. போட்டுட்டாங்க. அந்த நேரம் என்ன பாக்கத்தியே எங்க மாமனார் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. மாமனாரு. ஆமா, வந்த மாப்பிளை நடந்து வந்த களைப்பு அதிகமா இருக்குது. களைப்பா எனக்கு இருக்கு. வச்சுட்டாங்களே, முதல்ல கொஞ்சம் சாப்பாடு போட சொல்லு, அப்புறம் வந்த கதையை சொல்லு மாமனார் சொன்னாரு. மாமனார் சொல்லிட்டாரு. எங்க அம்மா கூட்டேன். எம்மா கிராமத்துல காலையில கூட்டா இருக்கும், ஆமா. இருக்கிற கூழ் கொஞ்சம் கரைச்சு கூடு, கண்டிப்பா. அப்புறம் சாப்பாடு செஞ்சு போட எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா நேரம் உள்ள போனாங்க. போய் கூழ் பானையில கையை விட்டாங்க, கொஞ்சம் குழல் போட்டு கரைச்சாங்க. ஓ சொன்ன மாமனார் கொடுத்தாங்க. ஐயோ, சாப்பிட்டாரு. சாப்பிட்டது ரொம்ப ஜம்பா போச்சு. செப்பாயிடுச்சு. என்னடா இது, சின்ன வயசுல கூழ் சாப்பிட்டு இருக்கிறேன், இப்பேற்பட்ட கூழ் சாப்பிட்டதே இல்ல. கம்பம் கூட கம கம கம்னு வாசனை இருக்குது. என்னது? கம்பம் கூட கம கம்னு வாசனை இருக்குது கம்பா கோழி விட கமகமன வாசனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள இன்னொரு சொம்பு கூழ் கட்டாச்சா சொல்லு. அடப்பாவி. சரி, அப்புறம் என்னாச்சு? 2வது அதே சாப்பிட்டு காலையில ஒட்டி தென்னை உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தாரு. அந்த நேரம் கொட்டாசாணி வரக்கூடிய சம்சார வீட்டுக்கு வந்து வாசல குழந்தை வெளிக்கிறது இருக்குதா, ஆமா. இத வாரி கொட்டலாம் சொல்லி வாசலுக்கா குனிஞ்சு பார்த்தா குடிச்சு பார்த்தா சுத்தமா நாய் நக்கன மாதிரி வலிச்சுக்குது. அடடடா, அப்புறம் இது அவனுக்கு தெரியாது. தெரியாது. உடனே எங்க அம்மாவை பார்த்து கேட்டா, அத்தாத்தா இந்த குழந்தை வெளிக்கிறதுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? எங்க? அப்பதான் தெரிஞ்சதுக்கு அம்மாவுக்கு, என்னடு? அடி பாவி, உன் பொண்ணு அங்க வெளிக்கிறதுக்கு ஏகாலோட வந்தாங்களே, வந்து உங்களுக்கு கூழ் போட்டு போனியே, கூழ் பானைக்கு வாசல்ல வெளில கூழ் சிந்தி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வயசு கூ பானையில போட்டேன். அந்த நேரம் உன்னை பார்த்து உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தாரு, வச்சு தாங்களை சொன்னாரு, ஒரு சொம்பு கூழ் கரைச்சி கொடுத்தா இது மாதிரி கூழ் சாப்பிட்டதே இல்ல, கம்பங்களோட கமகமன வாசனையா இருக்குது, இன்னும் குடி கட்டாரு, 2வது கரைச்சி கொடுத்தா அதையும் சாப்பிட்டு தலைப்புல உட்காந்து இருக்காரு பாரு. திருப்பி காமிச்சா இத கேட்க கேட்க எங்க மாமனாருக்கு பின்னால தார் தாரையா போய் டேய், இது கேட்டோட மாமனாருக்கு தார தாரையா போகுது. பார்த்தேன். பொட்டுக்கு கூட செலவு சொல்லிட்டு நேரம் மருவத்தூர் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு மருவத்தூர்ல எங்க உங்களை பார்க்கறதுக்கு ஓட்டோட்டமா ஓடியாரு. ஏண்டா, ஒரு வயதானவர் வந்து பசிக்கு கூழ் கேட்டா உன் வீட்டுல இப்படியா நடக்கும்? நான் என்ன பண்ண, வயசான கேள்வி இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, அவங்க சீரா செய்யலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்ல வேலை அந்த கூழ நீ குடிச்சிட்டு அரண்மனைக்கு 2 நாள் லீவ் போட்டு வராம வந்து சேர்ந்தியே. ஏஜாட வந்துட்டு அப்படியா? சரி, இருந்தாலும் நான் வந்து வெகு நேரம் ஆகி விட்டது. மர்ஜா பச்சமா என்னடா? அப்படியா நேரமா காத்திருக்காரு. மகாராணி கூப்பிட்டு சொன்னாரு, போகலாமா? எப்படி
எங்க போய் சுத்தி பார்த்த? இவன் தான் எங்கடா எஜமா என்ன நட போட்டீங்க வரீங்க? அதான் மகன் வந்து இந்த கடை வச்சுட்டாரு. எங்க இருக்காரு? என்னத்த? அமர்ந்திருக்காரா? சாமி, பணம் படைத்தேன். மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவிடுத்தேன் உன்னை மணப்பதற்கு குன்றாத வளமும் குணமாறாத கொள்கையும் இறைவனுடைய அருளை பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்க்கையில் எழுந்திரு. அப்படியாகட்டும் சுவாமி. எத்தனையோ வருடங்கள் குழந்தை கல்வி ரொம்ப நாளா காய்ந்து இல்லாத நீங்க நாடே ஜெயிச்சுலாம் வேண்டீங்க. அமைதியா தான் பேசுறாங்க. என் மனதில் நிறைவாக எப்படிடா பயந்து போறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இந்த சண்டை போடுற மாதிரி வர இந்த சண்டையை போடுற ஒரே பொண்ணுடுவோம் பொண்ணு அமைதியா இருக்கணும். அதுதான் ஏண்டா பார்த்தாயா எத்தனையோ ஆண்டு காலமாக குழந்தை செல்வம் நீ இல்லை. இந்த குழந்தை உருவான நாள் முதல் இருந்து என்னுடைய மனம் என்ன ஒரு சந்தோஷம் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக நீங்க ஐயோ அடிக்க போட்டு டேய் எனக்கு தெரியாம எனக்கு என்னுடைய மனைவிக்கு வருத்தம், மனைவிக்கு தெரியாம எனக்கு வருத்தம். ஆமாங்க. ஆனால் என் மனைவி இப்போது நிறைமாத கர்ப்பிணி, இருவரும் சந்தோஷமாகவே இருக்கு. இருப்பினும் நாங்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டோம். கொஞ்சம் ஒதுங்கடா. என்ன கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது எஜமானா சொன்னாரா? அவங்க 2 பேரும் கொஞ்ச நாய் சந்தோஷமா இருக்க போறாங்களா? நீ உள்ளுக்கு போ. போறா நீ உள்ளுக்கு பாருங்க, வெளிக்கு போறியா? என்ன எழுதி பேசிக்கிறீங்க? போறா கம்முனு போறாரு. அதெல்லாம் பெரிய அவ்வளவு நேரம் பேசி அவனை அனுப்பிட்டு இவன் இங்க உட்கார்றான். என்ன பண்ண உட்காந்து என்னடா பண்ண போற? இல்லங்க இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்து கத்துன்னு போய் சரி, என்ன பண்றேன்னு பார்த்து கத்துக்க போறியா? என்ன பண்ற? நாங்க சந்தோஷமாக ஆட போறோம். நீங்க பேசுங்க. மனைவி பாடுவா, நான் மனம் மகிழ்ந்து அதை கேட்டுக்கிறேன். வேற ஒண்ணு இல்லை. நானும் கல்யாணம் கல்யாணம் போட்டு அடிக்கிற மாதிரி சுவாமி, ஆமா ஆடி மாசம் நாய் அழியுமா? இல்லைங்க இதுக்காட்டு என்ன பொண்ணிய நான் கூப்பிட்டேன். பொண்ணியோட கூப்பிட்டேன். சுவாமி,
சுவாமி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன் ஆமா உன்னை நான் மனைவியாக மறந்ததுக்கு அடைந்ததற்கு நான் செய்த பாக்கியம். அப்படியா சீமந்தத்துக்கு ஏற்பட்ட சுவாமி நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற எனக்கு 9வது மாதம் வளைகாப்பு. அப்படியா அதற்கான ஏற்பாடு முடிந்ததா? அப்படியா ஏண்டா நமது நாட்டு அமைச்சர் சீக்கிரம் எதிர்த்தவரும் புறமுதுகாட்டி தரம் தொற்றுமையோடு நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையுமின்றி சீருமாய் செம்மையுமாய் ஆட்சி செய்து வரக்கூடிய நாட்டு தொற்றவர் இன்று போல் நீருடி வாழ வாழ்த்து வருகின்றார் ஆதி சிம்மன். அமைச்சர் என்றால் எப்படித்தான் இருக்க சுற்றி வரும் பகைவர்கள் தூள்தூளாக்கும் சீப்பெரும் செம்பலரை நன்மையை சேர்த்திடுவா என்னுடைய மனைவி 9 மாதம் நிறமாதம் காப்பு செய்ய வேண்டும். அதனால் மாயில தாரணம் மகர கலத்துவம் வேலை வாக்கியம் மத்தாவுகளும் ஆணைக்கு வலிகளும் தாம் 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 என முழங்க வேண்டும். அப்படியா அத்தனை ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்து முடிப்போம். இந்த ஆதி சிம்மன் அமருங்க. எல்லாமே மேலவாதிகளா எல்லாம் வேண்டாம் வரணும். உள்ளூர்வாதி வேண்டாமா? பார்த்து பார்த்து அழிச்சு போச்சு. நாட்டு எல்லாம் கரக டான்ஸ் மயில் ஆட்டம் அது மாதிரி பொம்பளையிலே வச்சா ஓட்டணும். பொம்பளையிலே ஏன்னா பெண்களை கண்டதை 4 ஆண்கள் உதவணும். சரி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அனைவரையும் மழை தர வேண்டும். அதான் சொல்றேன். ஆனா மொத்தம் நானும் நடிச்சு மேல கை வச்சு அது மட்டும் கிடையாது. இதெல்லாம் பேன் வைக்கணும். ஏற்கனவே ஆட்டோ டோக்குமா சொல்றேன். அதெல்லாம் வச்சாதான் கண்ணுங்களுக்கு பளிச்சு 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 நிற்கணும். அப்படியே செய்து முடிக்கின்றேன். எவ்வளவு நாள் எடுத்துக்கோ, எவ்வளவு நாள் எடுத்துக்கோ. புறப்படு புறப்படு. பரபரப்பாகிறாரப்பா. அப்படியா சுறுசுறுப்புடா இருக்கணும். இவ்வளவு வேலை இருக்கக்கூடாது. யாரையுமே கத்துக்கலையா? அவரு பார்க்க வராரு, வைக்கிறாரு, போறாரு, வைக்கிறாரு. யாரு எதுவும் நிக்காது.
என்ன பேரு உன்னை ஏமாங்குது தெரியல. ஐயோ நக்கிட்டு வைக்கிறான்பா. எதுக்கு இப்போ கத்தக்கூடாது மாமா அமைதியா இந்த தேங்காய் வாழைப்பழம் ஒண்ணு கூத்தானுட்டாரு அவருக்கு. அதான் பேர் பாதி கட் பண்ணி எல்லாருக்கும் ஐயா புது துணி எடுத்து கொடுத்திருக்காரு. உள்ள வாங்கி வச்சிருக்காரு. அதை போட்டு வா. அம்மாவுக்கு நறுங்க வைக்கணும். அம்மாவுக்கு நடக்குது. அம்மாவுக்கு நிலம் வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாத ஒரு 7 பேர் வாங்க. கழுத்துல கயிறு வாங்க கூப்பிடுறது தப்பா நினைக்காதீங்க. கழுத்துல கயிறு கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் குங்கத்துல கை வேணும். மஞ்சால கை வைக்கும். மஞ்சால கை வேணா காமாட்சி உங்களுக்கு ஐஸ் மோஜாக்கிட்டு போடும். அரியா சீக்கிரம் கூப்பிடு. ஒரு 7 பேர் வாங்குமா. சீக்கிரம் வாங்குமா. சீக்கிரம் கூப்பிடு.
சரிடா. டேய், பாத்து வேலை முடிஞ்சிட்டது. எங்களுக்கு ஏதாவது குடில ஏதாவது பழம் எதுவுமே இல்ல. யாரு கீச்சு விட்டீங்க? ஏதாவது பழம் உண்டா? என்ன நடக்குது? அது வேலை பிடிச்சா அது காய்ச்சி வா. தலைங்க மட்டும் வச்சா போதுமா? எல்லாரும் சந்தோஷப்படணும். நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஆமா. அவங்க மன மகிழ்ச்சி ஆசையோடு இருக்காங்க, எதிர்பார்க்கறாங்க. அதனால அவங்க எதிர்பார்க்கறதுக்கு காட்டணும். ஆமா. நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு என்ன தருவேன்? எதை காட்டணும்? அப்படியா? டேய், அப்படின்னா நான் காட்ட போறேன்.